வேர்ல்டு வைடா எல்லா கண்ட்ரிலையுமே இமிகிரேஷன் கன்சர்ன்ஸ்னால டீபோர்டேஷன் மற்றும் விசால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டைமில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஸ்திரேலியாவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், 2026 ஆஸ்திரேலியாவில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் 2025 ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துருந்துச்சு. அதாவது 2,70,000 மாணவர்கள் தான் இன்டர்நேஷ்னல் மாணவர்களை சேர்த்துப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அதுக்கு காரணங்கள் கேட்டப்போ அவங்க வந்துட்டு மைக்ரேஷன் வந்துட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போய்கிட்டு இருக்கு, ஏகப்பட்ட பேர் உள்ளே வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால எங்கள் நாட்டில் ஹவுசிங் ப்ரைஸஸ், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சில பாட்டில் நெக்ஸ் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, ரிசோர்ஸஸ் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, அதனால நாங்கள் அந்த தடையை கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க தரப்புல இருந்து அந்த தடை வந்துட்டு நல்லா தான் வேலை செஞ்சிருக்கு. அதனால இப்போ ஒரு 25,000 எக்ஸ்ட்ரா சீட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக இப்போ இன்டர்நேஷ்னல் மாணவர்களுக்கு 2,95,000 சீட்ஸ் மொத்தமாக கிடைக்க போகுது. போன வருஷமே ஒரு 2,70,000, இப்போ ஒரு 25,000 கூட சேர்ந்து 2,95,000 சீட்ஸ் வந்துட்டு கிடைக்க போகுது. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸில் 2/3, அதாவது ஒரு 1,97,000 சீட்ஸ் வந்துட்டு யூனிவர்சிட்டிஸ்க்கும், அது மிச்சம் இருக்கிற அந்த 1/3 சீட்ஸ் வந்து வொகேஷனல் ஸ்கில் ட்ரைனிங், அதாவது தொழிற்கல்வி பயிற்சின்னு சொல்லணும் இல்லையா, அதுக்கும் பிரித்து ஒதுக்குறதா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2023 ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் மொத்தம் 6 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வீசாஸ் கொடுத்துருக்காங்களாம். அதே 2024 அந்த நம்பர் டபுள் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த லாங் டியூரேஷன் ஸ்டே, அப்புறம் இந்த ரிப்பீட்டடாக எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா வீசா, இது மாதிரியான லூப் ஹோல்ஸ் எல்லாம் தடை பண்ணுறதுக்காக தான் இந்த சில தடைகள் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம். ஆனால் இப்போ வந்து யூனிவர்சிட்டிஸ் இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த செக்டரை ஒரு நல்ல க்ரோத் இருக்கிற செக்டராக பார்க்குறாங்க. இந்த யூனிவர்சிட்டிஸோடைய பார்வையை அவங்க கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால இந்த மாதிரியான சில ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து அவங்க மாணவர்களை வந்துட்டு இன்னும் நிறைய கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு தனி ஃபோக்கஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க நெய்பர்ஹுட்லேருந்து பிரைட்டஸ்ட் டேலண்ட்ஸ் எல்லாம் அவங்க கொண்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இதை வந்து இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட் பவராக பார்க்குறாங்க. நாளைக்குன்னா ஏதாவது நேஷன்ஸ்குள்ள ஒரு அன்சர்டனிட்டியோ ஒரு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வருதுனாலோ எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு சாஃப்ட் பவராக யூஸ் பண்ணலாம். ஆப்வியஸ்லி இப்போ நிறைய சீட்ஸ் கொடுக்குறாங்கன்னா எல்லா நாடுகளிலிருந்தும் நிறைய பேர் அங்கே உள்ளே இருப்பாங்க இல்லையா, அதனால யாரும் ஒரு ரேடிக்கலான டிசிஷன் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இது ஒரு சாஃப்ட் பவர் மூவா அவங்க பார்க்குறாங்க. உலக லெவலில் குளோபலி வந்து இந்த ஸ்டூடெண்ட் வீசாவுடைய பாலிசிஸ் எல்லாம் எல்லா நாட்டிலையுமே இப்போ லிமிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம், யூஎஸோட ஸ்டூடெண்ட் வீசாஸில் 12% ட்ராப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அதை தொடர்ந்து யூகேலையும் வந்துட்டு ஒரு 10% ஸ்டூடெண்ட் வீசாஸில் நம்பர்ஸ் கம்மியாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த டைமில் ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் அப் ஆகிறது வந்துட்டு ஒரு சஸ்டைனபிளான க்ரோத் மெஷராக தான் அவங்க சைட்லேருந்து பார்க்குறாங்க. நமக்கும் ஒரு நல்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான பார்த்து ஓப்பன் ஆகிறது அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ இந்தியாவிலேருந்து இல்லை மிச்ச கண்ட்ரீஸ்லேருந்து மாணவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து ஆஸ்திரேலியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களோட நியூ பாலிசி வந்துட்டு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து டார்கெட்டட் ரெக்ரூட்மெண்ட்ஸ், அதாவது இங்கேருந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு சப் டார்கெட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த நாட்டிலேருந்து இவ்வளோ டார்கெட்ஸ் கொண்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி. அதனால் இந்தியா, சைனா போன்ற நாடுகளுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் வந்துட்டு இன்கேஸ் ரொம்ப நிறைய ஆயிடுறாங்க, அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப நிறைய ஆகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் கூட அவங்க ஆஃபர் பண்ணுற கோர்சஸ், ஆஃபர் பண்ணுற ப்ரோக்ராம்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதாகவும், ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான ஒரு கரியர் பார்த்தா இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக ஒரு சில பாலிசி சேஞ்சஸ் எல்லாம் அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்தும் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாமும் நம்ம நோட் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட்டாக ஜெனுவன் ஸ்டூடெண்ட் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு ஒரு ரிக்வயர்மெண்ட் ஒன்று கேட்குறாங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி ஜெனுவன் டெம்பரரி என்ட்ரண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் இவ்வளோ நாளாக அப்படி ஒரு ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கு பதிலாக இப்போது ஜெனுவன் ஸ்டூடெண்ட் ரிக்வயர்மெண்ட் அப்படின்ட்டு இதை மாற்றிருக்காங்க. ஸோ இதோடைய பாலிசியில் என்னென்னலாம் மாற்றம் அப்படின்னா, நீங்கள் ஜெனுவனாகவே ஒரு ஸ்டூடெண்ட் தான், அதாவது இப்போ அங்கே நீங்கள் போய் படிக்க போகிறீங்க அப்படின்னா அங்கே படிக்கிற அந்த அகாடமிக்ஸ் வந்துட்டு உங்களுடைய கரியர் கோல்ஸோட எப்படி அலைன் ஆகுது, ஸோ உங்களுடைய ஜெனுவனான இன்டென்ட் டு ஸ்டடி, அங்கே போயிட்டு அங்கே வாய்ப்புகள் வந்துட்டு உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கிளியராக அதில் ப்ரெசென்ட் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக கன்ஃபர்மேஷன் ஆஃப் என்ரோல்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த லெட்டர் ஆஃப் ஆஃபர் அப்படின்னு ஒன்று கொடுப்போம் இல்லையா, அதாவது இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு ஆஃபர் லெட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை வச்சே வீசா அப்ளை பண்ணிக்கலாம், இதெல்லாம் கேட்டுக்கலாம். இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் என்ரோல்மெண்ட் இருக்கணும்
அப்படின்றாங்க. அதாவது அவங்க ஆஃபர் லெட்டர் யூனிவர்சிட்டிலேருந்து நமக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோமா, அங்கே நீ டெஃபினட்டாக போய் படிக்க தான் போறியா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு டெஃபினட்டாக சர்டிஃபை பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுக்கு என்னன்னா, விசா அப்ளை பண்ணுறதுக்கே, அதாவது இந்த விசா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஃபார்மலே அந்த யூனிவர்சிட்டியில் அட்மிட் ஆகிட்டு டியூஷன் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு என்ரோல்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இப்படி பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்கள் விசா ப்ராசஸ்லேயே ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு செக்யூரிட்டி இஷ்யூஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியில் கொஞ்சம் ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த விசா அப்ளிகேஷன் ஃபீஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அங்கே போயிட்டு அந்த லைஃப் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஃபண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றது. ஸோ அதையுமே கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃப்ளேஷன் இது எல்லாத்தையுமே அக்கௌண்ட்டில் வச்சு எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னதான் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் இது ஒரு ஃபினான்ஷியல் பேர்டனாவோ இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் படி ஒரு ப்ரொசீஜரல் பேர்டனாவோ பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே கணக்கில் வச்சுக்கிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டால் அது ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. நன்றி, வணக்கம்.